श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् उत्तरशतकम् ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 21வது ஸ்லோகம். இதில் நித்திய கர்மம், நைமித்திக கர்மம் போன்றவைகளை பற்றி விளக்கி வேதங்களில் அதை பற்றிய பலவிதமான செயல் முறைகள் உள்ளது. இவைகளுக்கு இலக்கணம் வகுத்து இவைகள் எந்தெந்த அதிகாரிகள் விஷயத்தில் பயன்படுகின்றன என்பதை இந்த ஸ்லோகத்தில் விளக்கி அருள்கிறார் சுவாமி. ஆஜ்ஞாதே சநிமித்த நித்யவிதயः ஸ்வர்காதி காம்யத்விதிः சோனுஜ்ஞா ஷடசித்த சாஸ்திரவசதோபாயோ விசார ஸ்ருதிः சர்வீயஸ்ய சமஸ்தசாசிதுரஹோ ஸ்ரீரங்க சர்வஸ்வதே ரக்ஷாகூத நிவோதினி ஸ்ருதிரசௌ त्वन्नित्यशास्तिस्ततः आज्ञाते सन्निमित्त नित्यविधयः स्वर्गाति काम्यद्विधिः सो अनुज्ञा षटचित्त शास्त्रवशतोपायो विचार श्रुतिः सर्वीयस्य समस्तशासितुरहो श्रीरंग सर्वस्व ते रक्षाकूत निबोधिनी श्रुतिरसौ त्वन्नित्य शास्तिस्ततः. ஸ்ரீ ரங்கநாதா நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள் இவற்றை பற்றிய விதிமுறைகள் ஆகியவை உன்னுடைய ஆணையாகவே உள்ளது. வேதத்தில் ஸ்ருதி வாக்கியங்களில் சொர்க்கம் முதலானவற்றை அளிக்கவல்ல காமிய கர்மங்கள் குறித்த விதிமுறையானது விருப்பம் இருந்தால் இயற்றலாம் என்னும்படி அமைந்தது. காமிய கர்மங்கள் விரோதிகளை அழிக்கும் வலிமையுடைய ஸ்ருதிகள் அதுவும் இருக்கு. எப்படிப்பட்ட கல் நெஞ்சத்தையும் சாஸ்திர வழிகளில் ஈடுபடுத்த வல்ல ஒரு வழியாக உள்ளது, ஒரு உபாயமாக உள்ளது அபிச்சார கர்மங்கள். இப்படி அனைத்து உலகிலும் உள்ள உயிர்களுக்கும் நன்மை அளிப்பவன் நீ, அனைத்தையும் நியமித்தபடி உள்ளவன் நீ. அப்படி இருக்கும் உன்னுடைய ரட்சகத்தை காப்பாற்றும் செயலை இந்த வேதங்கள் உணர்த்துகிறது. இப்படியாக இவை உன்னுடைய கட்டளைகளாகவே எப்போதும் உள்ளன. கர்மாக்கள் 3 வகைப்படும். நித்திய கர்மாக்கள் அன்றாடம் இயற்றியே ஆக வேண்டும் என்பவை. நைமித்திக கர்மங்கள் ஸ்ரார்த்தம், தர்ப்பணம் போன்றவை. காமிய கர்மங்கள் ஏதோ ஒரு பலனுக்கு ஆசைப்பட்டு இயற்றப்படுபவை. இதில் நித்திய நைமித்திக கர்மங்கள் இயற்றப்பட்டே ஆக வேண்டும் என்பதால் இவை ஆக்ஞா கர்மங்கள். காமிய கர்மம் என்பது விருப்பம் இருந்தால் இயற்றலாம் என்பதால் அது அனுக்ஞா கர்மங்கள். இப்படி சான்றோர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றனர் வேதத்தில் கூறியபடி. அஹோ ஸ்ரீரங்க சர்வஸ்வா ஜோதிஷ்டோமம் முதலிய யாகங்களை எந்த ஒரு பரமை காந்தியும் அனுஷ்டிப்பதில்லையே. மேலும் பிறரை உயிர் மாய்ப்பதற்கு காரணமான அபிச்சார கர்மாக்கள், அபிச்சார விதிகள் சாஸ்திரங்களில் காணப்படுகிறதே. அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டக்கூடிய பகவானுடைய கருணை உள்ளத்துக்கு இது தோஷம் வராதோ அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு விடையளிக்கிறார் இதில். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் நித்தியம், நைமித்திகம், காமியம் என்று 3 வகைப்பட்டிருக்கும். சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மங்களும், ஸ்ரார்த்தம், கிரகண தர்ப்பணம்
முதலிய நைமித்திக கர்மங்களும் செய்யாவிட்டால் பாபம் ஏற்படும் என்ற காரணத்தால் அவை ஆக்ஞா கர்மங்கள். அரசன் ஒரு கட்டளையிட்டால் மக்கள் அதனை செய்தே தீர வேண்டும். செய்ய தவறினால் தண்டனை ஏற்படும் என்கிற வகையில் நித்திய நைமித்திகங்கள் இருப்பதால் ஆக்ஞா கர்மங்களை அவசியம் அனுஷ்டித்தே ஆக வேண்டும். ஸ்வர்க்கம், ஐஸ்வர்யம், பசுக்கள், மழை, குழந்தைகள் ஆகிய பலன்களை உத்தேசித்து செய்யும் கர்மங்கள் காமிய கர்மங்கள். விருப்பமிருந்தால் செய்யலாம் என்பதால் இது அனுக்ஞா கர்மங்கள். அபிசார கர்மங்களும் காமிய கர்மங்கள். அதை பற்றி அப்புறம் நம்ம அனுபவிக்கலாம். அது என்ன அப்படின்னு. கருணையே வடிவெடுத்த பகவான் பிராணிகளை இம்சிக்கக்கூடிய அபிசாரங்களை கூட சொல்லலாமோ? இது வத்சலையான மாதா தன் குழந்தையை மண் தின்ன விட்டு மாற்று மருந்து கொடுக்குமா போலே. அதாவது தமோகுணம் நிறைந்தவர்கள் இந்த அபிசார கர்மத்தை அனுஷ்டித்து அது பலிப்பதைக் கண்டு சாஸ்திரங்களில் நம்பிக்கை ஏற்படுவதற்காக பின்னர் அதனை உணர்ந்து நல்வழிப்படுத்துவது இதனுடைய நோக்கு. அனைத்து மக்களுக்கும் நன்மையே நோக்குபவர் பெருமான். அவர்களை தக்கபடி நியமிப்பவர் பெருமான் பகவான். அவரவரது ருச்சிக்கு தக்கவாறு சாஸ்திரங்களை தோற்றுவித்து எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவித்து ஒருவரையும் கைவிடாமல் ரட்சிக்கிறார் பகவான். இத்தகைய நோக்கம் கொண்டவர் என்பதை தெரிவிக்கின்ற வேதமானது பகவானது கட்டளையேன்னு சொன்னால் குறைவில்லை என்கிறார் சுவாமி. ஸ்ரீவத்சங்காச்சார் அழகாக அதை அனுபவிக்கிறார், தெரிவிக்கிறார் தன்னுடைய ஸ்ரீரங்க வரிவஷ்யா என்னும் தமிழ் உரையில். ஆஜ்ஞாதே சந்நிமித்த நித்ய விதய ஸ்வர்காதி காமியத்விதி சோ அனுஜ்ஞா சக அனுஜ்ஞா ஷடசித்த சாஸ்திரவசதோபாயோபிசாரஸ்ருதி சர்வீயஸ்ய சமஸ்த சாசிதுரஹோ ஸ்ரீரங்க சர்வஸ்வதே ரக்ஷாகூத நிவோதினி ஸ்ருதிரசௌ त्वन्नित्य शास्तिस्ततः. ஸ்ரீரங்க சர்வஸ்வா, அரங்க நகரில்லோர் யாவருக்கும் பெரும் செல்வம் போன்றவனே, ச நிமித்த உபராகே ஸ்நாயாத் என்பதை போன்று நிமித்தத்தை அனுசரித்து வரும் சாஸ்திரங்களான நைமித்திகளுடன் கூடிய நித்திய விதயக அகரக சந்தியாம் உபாசிதா என்பன போன்ற சந்தியாவந்தனம் போன்றவற்றை செய்யாவிடில் பாபம் ஏற்படும் நித்திய கர்மங்களை விதிக்கும் வேத வாக்கியங்கள் நித்திய விதயக தே ஆக்ஞா, தேவரீருடைய ஆக்ஞா, கட்டாயம் செய்ய வேண்டிய கட்டளைகள். சக ஸ்வர்கா சியாத் சர்வான் பிரதி அவிசிஷ்டத்வாத் என்றவாறு பிரசித்தமான சக ஸ்வர்காதி காமியத் விதிகி, சொர்க்கத்தை அடைவதையே பலனாக கொண்ட காமியத் விதிகி, விரும்பியதை அடையும் வழியை காட்டும் விதிகளானவைகள். அனுஜ்ஞா, விரும்புபவர் பண்ணலாம், இல்லாவிடில் வேண்டாம் என்ற நிலையில் அவரவர் விருப்பத்துக்கு விடும் விதிகள். அபிசாரஸ்ருதி, எதிரிகளை அழிக்க பயன்படும் ஹிம்சையை காட்டும் மந்திரங்களை கொண்ட சில தீய வேள்விகளை காட்டும் வேத பகுதிகள். அதுவும் வேதம் காட்டுறது சில மந்திரங்களை கொண்ட தீய வேள்விகள். ஷடச்சித்த, முரட்டு பிடிவாதமுள்ளவர்களை. சாஸ்திரவசதா, சாஸ்திரங்களில் பூர்ண நம்பிக்கை ஏற்படுத்தி அவனையும் சாஸ்திரப்படி நடக்க வைப்பதற்காக உபாயமாகும். உபாயகா, ஒரு வழியாகும் அது. ததகா, ஆகையால் சர்வீயஸ்ய, பல வகையான எண்ணங்கள் கொண்ட உலகினர் பலருக்கும், த வெரைட்டி ஆஃப் பீப்புள், எல்லாருக்கும் நன்மை பயப்பவர் பெருமான். சமஸ்த சாசித்துகு, எல்லாரையும் கட்டுப்படுத்தபவராக உள்ள பெருமாள். தே, தேவரீருடைய ரக்ஷா ஆக்கூத, எல்லாரையும் காப்பது, ரட்சிப்பது என்பதில் உள்ள பாரிப்பு, என்பதில் உள்ள ஒரு ஆவல், ஒரு பிரீத்தியால், வாத்சல்யத்தால் நிவேதினி தெரிவிக்கின்ற அசௌஸ்ருதி, இந்த வேதமானது துவத், தேவரீருடைய நித்திய சாஸ்திகி, நிலையான மீற முடியாத சாஸ்திகி, கட்டளை. அஹோ, இது வியப்பு அல்லவா? அஹோ, இது வியப்பு. நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள், காமிய கர்மங்கள், அபிசார கர்மங்கள் என்பதாய் வேதங்களில் பல வகையான கர்மாக்கள், செயல்முறைகள்.
இவைகளுக்கு இலக்கணம் வகுத்து இவைகள் எந்த எந்த அதிகார விஷயத்தில் பயன்படுகின்றன என்று தெரிவிக்கிறார் சுவாமி. நித்திய கர்மங்கள் தினந்தோறும் ஸ்நானம், சந்தியாவந்தனம் ஆகியவைகளை செய்ய வேண்டும். அகரக ஸ்நாயாத் சந்தியாம் உபாசிதா என்பன போன்றவை நித்தியங்கள். இவைகளில் செய்யாவிடில் பாபம். அகரணே பிரத்யவாயகா என்று உள்ளவைகள் யாவும் இந்த வகுப்பில் சேரும். நித்திய கர்மங்களை சரிவரச் செய்வதற்கு என்று தனித்து வேறு பிரயோஜனம் கிடையாது. இதை செஞ்சால் பெருமாளுக்கு உகப்பு, செய்யலைன்னா மம துரோகிங்கிறான், கர்ம சண்டாளன் ஆகிடுவான். ஜன்ம சண்டாளன், கர்ம சண்டாளன். பிராமணனாக பிறந்து சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அவன் சண்டாளன் ஆகிடான் கர்மாவனால். சாஸ்திரிய நியமனாதிகாரத்தில் வேதாந்த தேசிகன் இதனை தெரிவிக்கிறார். லக்ஷ்மி தந்திர வச்சனத்தை சொல்லி பகவத் பிரீத்தி ஒன்றே இதில் பிரயோஜனம். சத்துவ பிரகிருதியான இவனுக்கு பகவத் பிரீத்திக்கு மேற்பட்ட நரகம் இல்லை. பகவத் அப்ரீத்திக்கு மேற்பட்ட நரகம் இல்லை. பகவானுக்கு அப்ரீத்தி, அவனுக்கு கோபம் வந்ததுன்னா அதை விட வேறு நரகம் கிடையாது. ரெண்டாவது நைமித்திக கர்மங்கள். சந்திர சூரியாதி கிரகண காலங்களில் ஆபால கோபாலம் ஸ்நானம் விதித்திருக்கிறது. உபராகே ஸ்நாயாத்னு அப்போ ஸ்நானம் பண்ணியே ஆக வேண்டும். இந்த உபராகாதி நிமித்தத்தை முன்னிட்டு கொண்டு ஏற்பட்டபடியால் இது நைமித்திக கர்மம். இதுவும் கட்டாயம் செய்ய வேண்டிய வகுப்பைச் சேர்ந்தது. எம்பெருமான் அருளுகிறார், ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவக. என் பக்தனாயிருந்தாலும் அவன் வைஷ்ணவன் இல்லை. ஏன்னா அவன் ஸ்ருதி ஸ்மிருதியெல்லாம் என்னுடைய ஆக்ஞை, அதை அவன் செய்யலைன்னா அவன் என்னுடைய துரோகி. நான் பெருமாள்கிட்ட பக்தியாக இருக்கேன், எனக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவன் எம்பெருமானுக்கு துரோகி. எம்பெருமான் அருளியபடியால் ராஜா ஆக்ஞையை மீறினால் அது மற்றைய குற்றங்களை விட அதிகமான குற்றம். இங்கும் ராஜாதி ராஜனான சர்வேஸ்வரனான எம்பெருமானின் ஆக்ஞையை மீறினபடியால் தண்டனை அதிகம் உண்டு. சொர்க்கம் போன்ற பலன்கள், இந்த லோகத்தில் நுகரப்படும் பயன்களான பசு, புத்திரன், க்ஷேத்திர, கிராமாதிகளை குறித்து அந்த கிரமங்களை குறித்து செய்ய சொன்ன வேள்விகள். சொர்க்கம், பசு, புத்திரம் இதெல்லாம் வேணும்னு சில கர்மாக்கள் உண்டு. சில அனுஜ்ஞா விதிகள் இருக்கு. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதன்னு அனுஜ்ஞா கர்மங்கள். தேவைப்பட்டவர்கள் அவைகளை அனுஷ்டிக்கலாம், எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. இப்படி அனுஜ்ஞையான கர்மங்களை செய்தாலும் தொடங்கிட்டுனா அதற்கு ஏற்பட்ட முறைப்படி சாஸ்திரப்படி அதை செய்ய வேண்டும். இதில் மாறாட்டம் ஏற்படக்கூடாது. ஏற்பட்டால் அது ஆக்ஞாதி கிரமம் என்ற தோஷம் ஏற்படும். பூர்வ மீமாம்சால இது தெரிவிக்கப்படுகிறது. இதையும் சுவாமி தேசிகன் காட்டி அருளினார். ஷடச்சித்த சாஸ்திர வசதோபாய அபிச்சார ஸ்ருதி. அபிச்சார கர்மான் இருக்கு, அதாவது சத்துருக்களை கொல்வதற்காகவும் அவர்களுக்கு தொல்லைகளை கொடுப்பதற்காகவும் பலவிதமான வேள்விகளை வேதங்களில் இருக்கிறது. குறிப்பாக அதர்வணத்தில் இவைகள் அதிகம். அது எதுக்கு? எல்லாருக்கும் நன்மைகள் தானே எண்ண வேண்டியவன் சாத்விகன் என்ற கேள்வி எழ அதற்கு பதில் இங்கே இருக்கு. அதுக்கு சுவாமி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் ஸ்ரீவத்சகாச்சார். முரட்டு பிடிவாதம் உள்ள ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தருக்கான். முரட்டு பிடிவாதம். அவனுக்கு வேதாந்தங்களெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவனுக்கு யாராவது பிடிக்கலைன்னா அவனை கொல்லவும் துணிவன். போட்டல்லுடா அப்படின்றான். இத்தகையவனை வசியப்படுத்தி அப்படி ஒரு பணக்காரனை அவன் புத்தியை நல்வழியில் பக்குவமாய் திருப்பிவிட்டால் அவனுடைய செல்வத்தை வைத்து ஊராருக்கு பல நன்மைகள் ஏற்படும். அப்படி இருக்கும்போது அவனை அண்டி ஒரு பரம வைதீகர் சென்று சொல்லுகிறார், ஐயா, உன் சத்துருக்களை நீயாகவே நேராக கொல்லாது, அதனால் உனக்கு பாபம், அதனால் உனக்கு ராஜ தண்டனை ஏற்படும். நான் ஒரு வழி சொல்லுகிறேன். அதாவது ஒரு அபிச்சார யாகம் ஒன்று இருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கேன். அவன் அழியணும், சத்துருக்கள் அழியணும்னா ஒரு அபிச்சார யாகம் இருக்கு. அந்த யாகத்தை செய், அவன் தொலைந்து விடுவான். யாராவது கேட்டால்
எதற்கு இந்த யாகம்னு கேட்டால் என் குடும்ப நன்மைக்காக ஒரு ஹோமம் செய்தேன் என்று நீ கூறிவிடலாம். அவனும் அதை நம்பி அந்த யாகம் செய்தான். அதனால் அவன் சத்ருவும் மாண்டான். அது முதல் அவனுக்கு இப்படியெல்லாம் வேறு இருக்கா அப்படின்னு ஒரு வேதோக்தமான வேள்வி முதலானவைகளில் நம்பிக்கை வந்தது. அவனை கொண்டு அவன் நாட்டாண்மையானபடியால் அவன் அந்த ஊர் ஜமீன்தார், பணக்காரன், ஊருக்கு வேண்டிய நன்மைகளை செய்து வைத்தார் பெரியவர். இந்த பண்ணால் நல்லது, அதை பண்ணால் அந்த வைதிகர் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சாஸ்திரத்தில் வழிக்கு கொண்டு இப்படி சற்றே ஷட்டனானவனை, துஷ்டனாக இருந்தவனை ஒரு வழியால் வசீகரம் பண்ணி வழியாக அபிச்சாரம் என்பது. சாத்வீகர்கள் இதை செய்யப்போவதில்லை, செய்ய மாட்டார்கள். கெட்டவர்களை, துர்க்குணம் உள்ளவர்களை மாற்றுவதற்காக எம்பெருமான் பண்ணும் உபாயம் இந்த அபிச்சார கர்மானால வேதத்தில் சொல்லப்பட்ட வழி. இப்படி எல்லா வகை மக்களுக்கும் நன்மைகளையே கருதி எல்லா விதி வாக்கியங்களும் ஏற்பட்டிருந்தபடியால் எம்பெருமானின் நித்திய சாசனம் வேதம் என்று ஏற்படுகிறது. இப்படி ரொம்ப ஆச்சரியமாக அவன் வைத்த மாநிதி ஸ்ரீரங்க சர்வஸ்வ திருவரங்க செல்வன். அவன் ஸ்ரீரங்கே சர்வேஷாம் ஸ்வமிவாயம் பிரகாசத்தே ஸ்தோஷ்யாமின குலதனம், அதெல்லாம் ஆள வந்தார் தெரிவித்தார். ஸ்தோஷ்யாமின குலதனம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.